சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நல்லாயன் அருட்சகோதரிகள் இல்லத்தில் 25ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தின விழா. சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் நொச்சிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள நல்லாயன் அருட்சகோதரிகள் இல்லத்தில் 25ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. ஏராளமான பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக தாரை தப்பட்டைகள், பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பெண்களை வரவேற்றனர். தொடர்ந்து உற்சாகமாக நடனமாடி விழா மேடையை அடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஸ்ரீ முரளி, சேலம் மாவட்ட சமூக நல அலுவலர் கார்த்திகா, மாவட்ட திட்ட அலுவலர் சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சுற்று வட்டாரத்தில் 22 கிராமத்தில் உள்ள பெண்களும் மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தி பாடல் பாடியும் நடனமாடியும் சமூக விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தியும் உற்சாகமாக கொண்டாடினர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று சிறப்பித்தனர். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இறுதியாக நல்லாயன் அருட்சகோதரிகள் இயக்குனர் ராஜகுமாரி, ஆரோக்கிய மேதி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஷியாம் பேட்டியளித்தனர். என் பெயர் ராஜகுமாரி, நல்லாயன் இல்லத்தின் இயக்குனர். இங்க 1999 சேலத்துல நாங்க நல்லாயன் கன்னியர்கள் மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, கைவிடப்பட்ட அனைத்து குழந்தைகளும், பெண் குழந்தைகளுக்காக முக்கியமாக நாங்க எங்களுடைய சமூக சேவையை நாங்க தொடங்கி 25 வருஷமா முக்கியமாக இந்த நொச்சிப்பட்டியில நாங்க இந்த சேவை செய்து வருகிறோம். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு 22 கிராமங்களில் இருந்து நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தி நடனம், பாட்டு, நாடகம், இது மாதிரி பலவித திறமைகளை வெளிக்கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நாங்களும் அதை பார்த்து இவருடைய திறமைகள் இருக்குது, எனது இருக்கின்றன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு அவங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நல்லாயன் அருட்சகோதரிகள் இல்லத்தில் நொச்சிப்பட்டி என்ற கிராமத்தில் 25ஆம் ஆண்டு பெண்கள் தின விழாவை, இந்த கான்வென்ட் தொடங்கி 25ஆம் ஆண்டு பெண்கள் தின விழாவை சுமார் 250 பெண்களுக்கு மேல் குழந்தைகளும் கலந்து கொண்டால், பெண் குழந்தைகளும் இதில் பங்கேற்றார்கள். இந்த விழா மிக சிறப்பாக நடந்தது. இந்த விழாவுக்கு வருகை தந்தவர்கள் அனைவருமே இன்று கிடைத்த விழிப்புணர்வை வைத்து அவர்களும் அவங்க இன்று பங்கேற்க முடியாமல் போனவர்களிடம் போய் இன்றைக்கு கிடைத்த தகவலை, இன்றைக்கு கிடைத்த மெசேஜை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு முன்மாதிரியா இருப்பாங்க பெண்களுக்கு. அவங்க எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சவால்களும், ஒவ்வொரு கருத்துக்களுமே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புறோம். நாங்க எங்க பணியாளர்களும் இதுல ஆர்வமுடன் இதை அதிக ஆர்வத்துடன் முயற்சி எடுத்து அவர்களும் பெண்களை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்பதை ஒரு குறிக்கோளாக எடுத்து இதை ஆர்வமுடன் எடுத்து செய்தார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த விழாவானது இந்த அளவிற்கு முடிவு அடைந்திருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பணியாளர்கள் தான் எங்களுக்கு முதுகெலும்பு. அவர்களும் எங்களோடு இணைந்து பங்காளர்களாக எல்லா பணிகளிலும் ஆர்வமுடன் செயல்படுவதால் இந்த நொச்சிப்பட்டியில் உள்ள நல்லாயன் அருட்சகோதரிகள் இல்லமானது மிகவும் சீர சிறப்பாக வளர்ந்து கொண்டு வருகிறது. மீண்டும் வளர நாங்க அவங்கள எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். எங்களுடைய பெண்கள், முக்கியமாக கதாநாயகிகள், அவங்களும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆர்வமுடன், ஆனந்தத்துடன், மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்க நல்லாயன் சார்பாக பெண்கள் தின விழா நல்வாழ்த்துக்கள். அவர்கள் அனைவரும் இன்று போல் என்று மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகிறோம். பாடல், விழிப்புணர்வு பாடல், நடனம் மற்றும் நாடகம்னா பெண் குழந்தைகள் கருவறையில் இருந்து கல்லறை வரை எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் நாடகமாக, விழிப்புணர்வு நாடகமாக எங்க பணியாளர்கள் நடத்தி காட்டினார்கள். மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தது. அதில் நாங்கள் அருட்சகோதரிகள் அவர்களை ஊக்கமூட்டும் வகையில் நாங்களும் அவர்களோடு கலந்து கொண்டு நாங்களும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் அவர்களுக்கு ஆர்வமூட்டி அவர்களோடு செயல்பட்டு இந்த கான்வென்ட் தொடங்கி இது 25ஆம் ஆண்டு பெண்கள் தின விழா.
நாங்க நல்லாயன் சகோதரிகள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கான்வென்ட்டை வந்து மாசிநாயகன்பட்டி என்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல பெண்களை வந்து மையப்படுத்தி, ஏன்னா எங்க ஸ்தாபகி சென்ட் மேரி பிரேசியா அவங்க வந்து இந்த சபையை தொடங்கின நோக்கமே வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்காகவுமே தொடங்கினாங்க. அதனால அவங்கள ஒரு முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்காக விகாசினி என்பது வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேம். அது வந்து முன்னேற்ற பாதையில், இங்கிலீஷ்ல ப்ரோக்ரஸ் ஆர் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லுவோம். அதை வச்சு நாங்க பெண்களை வந்து எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்பதற்காக மாசிநாயகன்பட்டி என்ற இடத்துல தொடங்கி, அடுத்ததாக 2001 வந்து இங்க வந்து நாங்க நொச்சிப்பட்டி என்ற கிராமத்திற்கு வந்து புதிய கான்வென்ட் கட்டி, அந்த கட்டிடத்துல வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது ஒரு சிறிய அளவுல தொடங்கணும். அதன் பிறகு எங்களுக்கு பணியாளர்கள் பெருகியதால் நாங்க கிராமங்களை வந்து அயோத்தியப்பட்டினம் பிளாக்ல உள்ள 20 கிராமங்களுக்கு சென்று எங்கள் பணிகளை செய்து வருகிறோம். பெண்களுக்கு மட்டுமல்லாம குழந்தைகளுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வுகளை ஸ்கூல்ல மற்ற இடங்களுக்கு சென்று விழிப்புணர்வுகளை கொடுத்து வருகிறோம். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலயமாக 250 பெண்களுக்கு வந்து சுயமா எவ்வளவு அவர்கள் தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு முன்னுக்கு வரலாம் என்பதை நாங்கள் வழிகாட்டியாக இந்த 3ஆம் ஆண்டு எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வழியாக அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்துட்டு இருக்கிறோம். மற்ற வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து நாங்க பெண்களை மையப்படுத்தி செய்கிறோம். அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து எந்தெந்த வகையில வந்து அவங்களுக்கு நாங்க விழிப்புணர்வு கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்பதை வந்து நாங்க செய்துட்டு வரோம். மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. உங்களை போன்ற மீடியா பர்சன்ஸ் வந்து எங்களுக்கு இதை எங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிகமா வந்து சந்தோஷம் வருது. எங்களுடைய பணிக்கு வந்து விசிபிலிட்டி நிறைய கிடைக்கிறது நாங்க நம்புறோம். நீங்களும் நிறைய சேனல்ல போடுறீங்க. அது போடுறது மட்டும் இல்லாம நிறைய பேர் அது மூலமா தெரிந்து கொண்டு எங்கள் பணியில வந்து பங்கேற்க வந்து அவங்க வந்து ஆர்வம் காட்டுறதை நாங்க பார்க்க முடியுது. நீங்களும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எங்க பணிகளை இன்னும் மேல செயல்பாட்டுக்கு கொண்டு வர நீங்க வந்து எங்க பங்காளர்களாக இருக்க உங்களை வேண்டிக். என் பேரு சிஸ்டர் ஆரோக்கிய மேரி சிஸ்டர். சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னோட பேர் சாம். நான் நல்லாயன் அருட்சகோதரி இல்லத்துல திட்ட ஒருங்கிணைப்பாக பணி செஞ்சுட்டு வரேன். எங்களுடைய பணியை பத்தி ஆல்ரெடி சிஸ்டர் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஐநா சபை இந்த மகளிர் தின கொண்டாடுறதுக்கு என்ன சொல்லுது சார், ஒரு நிமிஷம். நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் பெண்கள் நிறைய துறைகளை சாதித்து வந்தா கூட இன்னும் பெண்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்குது. அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு கொண்டாட்டமானது நடைபெற்றது இன்னைக்கு நல்லாயன் அருட்சகோதரி இல்லத்துல. குறிப்பா இந்த நிகழ்வுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகவும் அதே தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் இந்த விழிப்புணர்வை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக DSWO மேடம், நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் மேடம் வந்திருந்தாங்க. அதே போல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்ல இருந்து PO சார் வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கிராமங்கள் 20 கிராமங்கள்ல இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்திருந்தாங்க. அதோடு சேர்த்து நிறைய தன்னார்வலர்கள், இந்த குறிப்பா இந்த பெண்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய நிறைய உரிமையாளர்கள், ஆர்வலர்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வு இனிதே இன்னைக்கு முடிந்திருக்கு. நன்றி, வணக்கம். என்னோட பேர் சாம். நான் நல்லா அருட்சகோதரி இல்லத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளர் பணி செஞ்சுட்டு இருக்கேன்.